தலைக்கு தான் மரியாதை, வாளுக்கு இல்ல. 5 தலைமுறை தாண்டி வந்த 150 வயசு கிழவி என்ன இன்சல்ட் பண்றாளா? பாத்துக்கிறேன். இந்த அவமானம் உனக்கு தேவையாடா சங்கரபாட்டி? தேவையா? ஏய், உனக்கு தான் வாயில வாஸ்து சரியில்லைல்ல, வாய வச்சுக்கிட்டு பேசாம இரு. இனிமே நான் பேசவே இல்ல சிஸ்டர். நீங்களே கிராண்ட்மா கிட்ட பேசுங்க. பேசுற, நீ வாய மூடு. பாட்டி, நேத்தி கடன் செலுத்த கோயிலுக்கு போயிருக்கிற அந்த துர்காவுக்கு அம்மன் சந்நிதியில வச்சே நீங்க யாருன்னு காட்ட போறதா சங்கரபாண்டி கிட்ட சொன்னீங்களாமே? என்னாச்சு கிராண்ட்மா? ஐயோ, எனக்கு தான் வாயில வாஸ்து சரியில்லையே. நீங்களே கேளுங்க சிஸ்டர். என்னாச்சு பாட்டி? நான் கஷ்டப்பட்டு பூஜை செஞ்சு மந்திரம் தந்திரம் எல்லாம் பண்ணி ஜெயில இருக்கிற அந்த சூர்யாவை அழிக்கிறதுக்கு திட்டம் போட்டா அந்த துர்கா வந்து எல்லாத்தையுமே கெடுத்து நாசம் பண்ணிட்டா. என்ன பாட்டி சொல்றீங்க? என்ன நடந்துச்சு? சூர்யா ஜெயில இருந்தான். இப்பவும் புஷ் ஆயிடுச்சா? சுத்தம். அந்த சூர்யாவை என்கிட்ட இருந்து காப்பாத்திட்டா கோயில்ல இருக்கிற குழந்தை உயிரையாவது எடுப்போன்னு என் சக்தியை நான் பயன்படுத்தினேன். இதுவும் அவுட்டு. அவங்கள அழிக்க நான் பண்ண 2 முயற்சியுமே இன்னைக்கு தோல்வியில முடிஞ்சிருச்சு. இன்னைக்கு மட்டும் இல்ல கிராண்ட்மா, என்னைக்குமே எங்களுக்கு தோல்வியில தான் முடியும். பாண்டி, உன்னை தொலைச்சிருவேன். வாயை வச்சுக்கிட்டு சும்மா இரு, சொல்லிட்டேன். உண்மையை தானே சொன்னேன்.